நியூஸ் வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? லவ் லெட்டர். அதை வச்சு அது வாங்க ஒரு நிமிஷம். செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். இது எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க? உங்கள்கிட்ட கொடுத்தேன்னு கேட்குறீங்களா? இல்லை நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க, அதனால உங்கள்கிட்ட கொடுத்தேன். அப்படி நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? இல்லை நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னாலாம் உங்கள்கிட்ட கொடுத்தேன். எப்படி இருந்தால் உனக்கு என்ன? எதுக்கு எந்திரிக்கிறீங்க திடீர்னு? அப்படி தான் எந்திரிப்பேன். பார்த்தீங்களா, அடுத்த ஒரு லெட்டர் கொடுப்பேன். அப்புறம் அடுத்த ஒரு லெட்டர் கொடுப்பேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இது எதுக்கு என்கிட்ட கொடுத்தேன்? நான் எருமை சாணியா? மாட்டங்கிட்ட பையில உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையில செத்த பையில இல்லைங்க, பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எருமை சாணி மூஞ்சி போன மாதிரி இருக்கு. பட் நீ எருமை சாணி எழுதாத வேற ஏதாவது சொல்ல. நீ யார் முத? என்ன சொல்ல நாங்கள் யாருன்னு கேட்குறீங்களா? அதாவது உங்களை சொல்ல நான் யாரு? நான் வந்து ஒரு மனிதன். ஸோ வழிபோக்கில் பார்த்து இல்லாமல் பல டென்ஷனில் இருக்காங்க. நீ வந்து உன்டைய வேற ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு இதுதான் வேலையே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்து நீங்கள் போய் குடியா? உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தோணுது. என்னைய பார்த்தா உனக்கே அப்படி தோணணும். பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? இது எதுக்கு என்கிட்ட கொடுத்த முத? உங்கள் மூஞ்சியில் பார்த்தால் எருமை சாணி அப்பனது போல் உள்ளது என்பது ஒரே காரணத்தினால். உனக்கு என்ன மூஞ்சி எப்படி இருந்தா எனக்கு என்ன கேட்குறீங்களா? ஆனால் எனக்கு பிடிக்கலையே. உங்க மூஞ்சியை பார்க்கும்போது எருமை சாணி அப்பன மாதிரி தெரியுது. நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? மூஞ்சி தான் அப்படி இருக்கு. என் மூஞ்சில வந்து பாத்தீங்கன்னா சரி, என் மூஞ்சி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உன்கிட்ட வந்து கொடுத்தா நீ என்ன செய்வா? சிரிச்சிட்டு ஓகே ப்ரோ அப்படின்னு போயிடுவேன். சிரிச்சிட்டு ஓகே ப்ரோன்னு சொல்றக்க அந்த மாதிரிலாம் நான் கிடையாதுல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதுதான் என்ன எழுதிக்கணும்? ஏய் உன்னத்தான், அது உன்னத்தான். ஏன் எப்ப பார்த்தாலும் எருமை சாணியை மூஞ்சில அப்பன மாதிரியே இருக்கு. அப்படிதான் எழுதியிருக்கேன். நீ அப்படி எழுதிட்டு வந்து கொடுப்பா, நான் அதை படிச்சு உன்கிட்ட சொல்லணுமா? ஆமா, உண்மையாவே அப்படியே கொஞ்சம் சிரிக்கலாம் தானே சொல்லுவாங்க. சிரிக்க முடியாது. உன்னத்தான் என்ன உன்னத்தான் லந்து மீறா? உட்காரு நீ முதல்ல. இருங்க உங்க வெயிட் எவ்வளவு? என் வெயிட் என்ன சொல்றேன் 150 கிலோ. 150 கிலோவா? தயவு செஞ்சு வெயிட் குறைச்சிருங்க. இல்ல குறைக்க முடியாது. ஹார்ட் பீட் இந்த பிரச்சனை எல்லாம். வெயிட் எவ்வளவு? என் வெயிட் 68. இதை நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டீங்களா? வெயிட் வேணா போட்டு வாங்கீங்களா? தூக்கி பாக்குறீங்களா? தூக்கிலாம் பார்க்க முடியாது. வா தூக்கி பாப்போம். தூக்கி பாக்குறீங்களா? பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. ப்ரோ ஜட்டி போட்டிருக்கீங்க. போட்டுறீங்களா? ஜட்டி போட்டுருக்கீங்க. திறந்து காமிக்கவா? அது இதுக்கு திறந்து காமிங்க. என்ன கலர்னு பார்த்து நானும் அதே கலர்னா சேம் பீச் சொல்லுங்க. நான் போட்டிருக்கேன். சேம் பீச் சொன்னா சேம் பீச் சொன்னா சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்களா? செத்தப்பல சி சேம் பீஸ்லாம் ஒன்று வேணாம் ப்ரோ. சேம் பீச் எனக்கு வேணும் ப்ரோ. எனக்கு சாக்லேட் வாங்கி தருவீங்களா? இல்ல வேணாம். என்ன இல்ல உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணும். கேட்டேன் நான் கூட வாங்கி தந்துறேன். இல்ல பரவாயில்ல, எனக்கு அந்த சும்மாலாம் வாங்கி தர வேணாம். நான் உங்களுக்கு வந்து சேம் பீச் சொல்லி இப்படி கில்லுனதுக்கு அப்புறம் எனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். அப்பலாம் உனக்கு இல்ல வேணாம் ப்ரோ. நான் கில்லணும் இருக்கீங்க. ப்ரோ சேம் பீச் சொன்னா கில்லுவாங்கல. யாரும் தெரியாம சும்மா வந்து யாரும் தெரியாம என்ன யாரும் தெரிஞ்சு தான் கில்லணுமா? சேம் பீச்னா யார் வேணா கில்லலாம். தொடாதீங்க பாஸ். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நீ சட்டி போட்டிருக்கியா? நான் போட்டிருக்கேன் ப்ரோ. நான் போட்டிருக்கேன். என்ன கலர்? அதெல்லாம் சொல்ல முடியாதுல. எப்படி போடுவா? டர்புர்னு போடுவியா இல்லை புஷ்ஷுன்னு போடுவியா? ஜட்டினா இல்லடா கேட்குறேன். டவுசர் போறதுக்கு முன்னாடி ஜட்டியை போடுவாங்க. டவுசர் போறதுக்கு முன்னாடி டவுசர் போட்டு அதுக்கப்புறம் ஜட்டி போடுவேன். ஜட்டி போட்டு டவுசர் போடுவாங்க. ஜட்டி போட்டு டவுசர் போடுவாங்க ப்ரோ. நீ நான் என்ன பார்த்து எப்படி தெரியும் உனக்கு? வேணாம்டா ஏய் வேணாம்டா. படிச்சிங்களா? நிறைய படிக்க வாழ்க்கையில் தகுதி உள்ளவர்களை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களை பார்த்தனே இதை கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் இந்த வயசில் நீங்கள் உட்காந்து இந்த வெயிலில் உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்கீங்கள தனியால் உட்காந்து. ஸோ உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறையா இருக்குன்னு சொல்கிறேன். என்னது முயற்சி? உழைக்க தான் முயற்சி வரும். அந்த தான் விடாமல் தன்னம்பிக்கை விடாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்கள, அதுவே மிகப்பெரிய விஷயம் தானே. இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லாவே நடக்கும் சரிங்களா? வாழ்க்கையில் நல்லதே நடக்கும், எதுவும் யோசிக்காதீங்க.
விடாமுயற்சி. ம் வீட்டை கொடுக்குமே பயந்து நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெறிச்சு இதை படிச்சிட்டேன். ஆல்கின் போட்டுருச்சு உள்ள நடுவில் இல்லது மேட்ரு தெரில. அதான் தகுதி உள்ளவங்களுக்கு காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றதான் சொன்னேன், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? பிடிச்சிருக்கா எழுதி கொடுத்தது? நல்லா இருக்கா? என்னது உள்ளதான் எழுதி கொடுத்துருக்க. ஆ வேறடா